கோபால் செட் பாயிண்டிங் டு கோவிந்த். கோபால் தான் இதை பேசுறாரு. யார பார்த்து பேசுறாரு? கோவிந்த பார்த்து சொல்றாரு. ஹிஸ் ஃபாதர். இதுல ஹிஸ்ங்கிறது யார மீன் பண்ணும்? சொல்றவர் பேசுறவர் கோபால். அப்ப யார பார்த்து சொல்றாங்களோ அவங்கள தானே மீன் பண்ணும். கோவிந்த தானே மீன் பண்ணும். ஓகே, கோவிந்த் வந்து ஹிஸ் ஃபாதர் அப்படின்னா கோவிந்தோட ஃபாதர் இஸ் மை ஃபாதர்ஸ் ஒன்லி சன். இந்த இடத்துல மைனா யார மீன் பண்ணும்? கோபால். அப்ப கோபாலோட ஃபாதரோட ஒன்லி சன்னா அது யாரை தான் குறிக்கும்? கோபால தான் குறிக்கும். அப்ப இந்த லைனை ஃபுல்லாவே எடுத்துட்டு அதுக்கு பதிலா யார போட்டுடலாம்? கோபால போட்டுடலாம். இப்ப இதை வாசிச்சா ஹிஸ் ஃபாதர் இஸ் கோபால். யாரோட ஹிஸ்னா யாரு? கோவிந்த். கோவிந்தோட ஃபாதர் யாரு? கோபால். அப்படிதானே அர்த்தம். கொஸ்டின் என்ன? ஹவ் இஸ் கோபால் ரிலேட்டட் டு கோவிந்த்? கோவிந்த்னா ஃபாதர். அப்ப ஆன்சர் என்ன? அப்பா, ஃபாதர். ஓகேவா? இவரின் அப்பா என்னுடைய அப்பாவின் ஒரே மகன். என்னுடைய அப்பாவின் ஒரே மகன்னா சொல்றது வந்து ஒரு ஜெண்டர் மேல். சோ அப்ப அவரை தான் அது அவரே சொல்லிக்கிறார். என்னுடைய அப்பாவின் ஒரே மகன்னா அது கோபால் தான். இவரின் அப்பானா கோவிந்தோட அப்பா கோபால். அவ்வளவுதான். சோ ஆன்சர் வந்து ஃபாதர். ஓகே தானா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இது எல்லாருமே புரிஞ்சிருச்சா? அடுத்தது கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா?
சோ இது அடுத்த கொஸ்டின். பாயிண்டிங் டு எ மேன் இன் அ போட்டோகிராஃப். ஒரு போட்டோகிராஃப்ல இருக்கிற ஒரு மேனை பார்த்து ஒரு விமன் சொல்றாங்க, இல்ல போட்டோகிராஃப்ல இருக்கிற ஒரு மேனை பார்த்து இன்னொரு மேன் ஒரு உமன் கிட்ட சொல்றாரு, அப்படிதானே அர்த்தம்? ஹிஸ் மதர். இதுல ஹிஸ்ங்கிறது யாரை மீன் பண்ணும்? அந்த போட்டோகிராஃப்ல இருக்கிற மேன் தான் இந்த ஹிஸ். ஓகேயா? ஹிஸ் மதர் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் யுவர் ஃபாதர். யுவர்னா இதுல யாரு? இந்த விமனை மீன் பண்ணும். ஓகே, விமனை மீன் பண்ணும். சோ இதை வச்சு நீங்க ஹவ் இஸ் த விமன் ரிலேட்டட் டு த மேன் அப்படின்னு கண்டுபிடிக்க போறீங்க. இது வந்து தமிழ்ல எப்படி இருக்கும்னா, கொஸ்டினை நல்லா வாசிங்க. இதுல பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கொஸ்டின்குள்ளே தான் இருக்கு, தனியா வெளியே எங்கேயும் தேட தேவையில்லை. போட்டோகிராஃப்ல இருக்கக்கூடிய நபர் வந்து போட்டோகிராஃப்ல இருக்கக்கூடிய நபருடைய அம்மா, அப்படிதானே இருக்கு கொஸ்டின். ஹிஸ் மதர் அப்படின்னா போட்டோகிராஃப்ல இருக்கிற அந்த பர்சனுடைய மதர் ஒன்லி டாட்டர் ஆஃப் யுவர் ஃபாதர். யுவர்னா அந்த பொண்ணு, யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்களோ அந்த பொண்ணு, சரியா? அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த போட்டோகிராஃப்ல இருக்கிற இந்த பர்சனுடைய அம்மா உன்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள், அப்படிதானே அர்த்தம்? ஒன்லி டாட்டர் ஆஃப், சாரி, ஹிஸ் மதர், அந்த டாட்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஹிஸ் மதர் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் யுவர் ஃபாதர். உன்னுடைய அப்பாவுக்கு ஒரே மகள் அப்படின்னு அர்த்தம். ஈஸி. என்ன ஆன்சர்? கன்ஃபியூஸ் ஆகுதா? ஓகே, டாட்டர் வருது, சில பேர் சிஸ்டர் வருது. ஓகே,
இந்த மாதிரி சம் வரும்போதுதான் நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். போட்டோகிராஃப்ல இருக்கிற ஒரு பர்சன், ஓகேயா? இந்த பர்சனுடைய அம்மா, மதர், மதர் இருக்காங்க இல்லையா, மைனஸ். ஓகே, இந்த மதர் அப்படின்னு சொல்றவங்க யுவர் ஒன்லி டாட்டர் ஆஃப் யுவர் ஃபாதர்னா, யுவர்னா அது யாரு? அந்த பொண்ணு, உமன். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற உமன். அந்த உமனோட என்ன சொல்லணும், அப்பாவுக்கு ஒரே பொண்ணு அப்படின்னா இந்த இடத்துல ஒன்லி வருது பாருங்க. அப்ப இது யாரை குறிக்குது? ஒன்லி டாட்டர் ஆஃப் யுவர் ஃபாதர்னா அது யாருப்பா? அதே பர்சன் தானே. இப்போ இந்த இடத்து நல்லா கவனிங்க. ஒன்லி டாட்டர் ஆஃப் யுவர் ஃபாதர், உன்னோட அப்பாவுக்கு ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யார வச்சு சொல்றாங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்து தானே சொல்றாங்க. உன்னோட அப்பாவுக்கு ஒரே பொண்ணுன்னு அவங்க சொல்றதும் மென்ஷன் பண்றதும் ஒரு பொண்ணு கிட்டதான். உன்னோடன்னு சொல்றது அந்த பொண்ணு, ஓகேவா? அப்ப இந்த லைன் ஃபுல்லாவே யார மீன் பண்ணுது? இந்த விமனை தானே மீன் பண்ணுது. ஓகே, ஹிஸ் மதர் இஸ் விமன். அந்த போட்டோகிராஃப்ல இருக்கிற அம்மா வந்து இந்த உமன் தான், வேற யாரும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். இந்த லைன் ஃபுல்லாவே அந்த விமனை குறிக்குது. அப்ப இப்ப வாசிச்சு பாத்தீங்கன்னா ஹிஸ் மதர் இஸ் த விமன். அந்த பேசிட்டு இருக்கிற விமன் தான் போட்டோகிராஃப்ல இருக்கிற பர்சனோட அம்மா. இங்க கேள்வி என்ன? ஹவு இஸ் த விமன் ரிலேட்டட் டு த மேன்? அப்ப அந்த விமன் இந்த மேனுக்கு என்ன வேணும்? அம்மா, மதர் ஆன்சர். ஓகேவா? சோ இதுல தமிழ்ல பாக்குறவங்க இவனுடைய அம்மா உன்னுடைய அப்பாவின் ஒரே மகள், உன்னுடைய அப்பாவின் ஒரே மகள் அப்படின்னு சொல்றதை யார பார்த்து சொல்றாங்க? ஒரு விமனை பார்த்து தானே சொல்றாங்க. அப்ப உன்னுடைய அப்பாவின் ஒரே மகள்னா அந்த பெண் தான் குறிக்கும். அது இந்த லைன் ஃபுல்லாவே அந்த பெண்ணை தான் குறிக்கும். இவனுடைய அம்மா நீதான் அப்படின்னு அர்த்தம். இவனுடைய அம்மா அந்த பெண். சோ அந்த புகைப்படத்தில் உள்ள ஆணுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டா அந்த பெண் வந்து மதர். ஆன்சர் வந்து மதர். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஒன்லி, ஒரே அப்படின்னு வார்த்தை வந்துச்சுன்னா கவனமா போடுங்க, அவ்வளவுதான். அந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஒன்லின்னு வந்ததுன்னா ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். யார சொல்றாங்க அப்படிங்கறத பொறுத்து. ஒன்லி டாட்டர் ஆஃப் யுவர் ஃபாதர் அப்படின்னு ஒரு ஜெண்டர் மேல்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் சொன்னா இப்படி நாம அசியூம் பண்ண முடியாது. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஒன்லி டாட்டர் ஆஃப் யுவர் ஃபாதர் அப்படின்னு ஒரு ஆண் நபர்கிட்ட போய் சொன்னா அது சிஸ்டர்னு ஆயிடும். ஆனா இங்க சொல்றதே பெண் நபர் தானே. அப்ப அதனால அந்த பெண்ணையே தான் அது குறிக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் யாரெல்லாம் ட்ரை பண்ண முடியும் பார்க்கலாம்.
இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இதோடைய ஆப்ஷன்ஸ் கீழே எழுதுறேன். பிரதர், கசின், அங்கிள், சிஸ்டர். இதுக்கு என்ன ஆன்சர்? ஒரு பெண்ணை பார்த்து சுரேஷ் கூறுகிறார், இவள் என்னுடைய அப்பாவின் சகோதரியின் மகள். அப்பாவோட சகோதரினா யாருப்பா? அத்தை, ஆண்ட். சோ ஆண்டோட பொண்ணு, அத்தையோட பொண்ணு அப்படின்னு சொன்னா கசின் வரும். ஓகே, she is the daughter of my father's sister. my father's sisterனா ஆண்ட், ஆண்டோட டாட்டர் அப்படிங்கறது யாருன்னு சொல்லுவோம்? கசின். ஓகேவா? அது ஃபாதர் சிஸ்டரா இருந்தாலும் மதர் சிஸ்டரா இருந்தாலும் என்னதான் வரும்? கசின் தான் வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். Pointing to a woman in the photograph, Rajesh said. இதுல போட்டோகிராஃப்ல இருக்கிறது ஒரு உமன், அவங்கள பார்த்து ராஜேஷ் சொல்றாரு, the only daughter of her grandfather. அந்த பொண்ணோட கிராண்ட்ஃபாதரோட ஒன்லி டாட்டர் தான் என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஆன்சர் என்னப்பா? ராஜேஷ் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு? ஆப்ஷன்ஸ் அங்கிள், ஃபாதர், பிரதர், மெட்டர்னல் அங்கிள்.
நீங்க அம்மா வழியா இருந்தா மெட்டர்னல் அங்கிள்னு சொல்லணும். அப்பா வழியா இருந்தா வெறும் அங்கிள்னு சொல்லணும். இந்த ஆப்ஷன்ல பொறுத்த வரைக்கும். ம்? இவங்க தாத்தான்னு கூப்பிடுறாங்க. தாத்தாக்கு ஒரு பொண்ணு இருக்கும்ல. ம். தாத்தானா பேத்தின்னா வரும் இல்லப்பா, தாத்தாவுடைய மகள் அப்படிங்கிறது ஒரு வரும். அந்த போட்டோகிராஃப்ல இருக்கவங்களோட தாத்தா. சரியா? ஃபாதர் வருதா? சரி, வேற வேற யாருக்கு என்ன ஆன்சர் வருது ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் யோசிச்சு உங்களுக்குள்ளேயே சொல்லி பாருங்க, ஆன்சர் வந்துரும். இதுக்கு உட்கார்ந்து ஃபார்முலாலாம் எதுவும் கிடையாது. போட்டோகிராஃப்ல இருக்கிறவங்களோட தாத்தா. தாத்தானா அம்மாவோட அப்பாவா இருக்கலாம், இல்ல அப்பாவோட அப்பாவா இருக்கலாம். சரியா? அந்த தாத்தாவுடைய மகள் அப்படின்னு சொல்லும்போது ஒன்லி டாட்டர் அப்படின்னா அந்த போட்டோகிராஃப்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன உறவு? போட்டோகிராஃப்ல இருக்கிறவங்களுக்கு அந்த தாத்தாவோட பொண்ணு என்ன உறவுன்னு கேக்குறேன். The only daughter of her grandfather is my wife அப்படின்னு இருக்குல்ல. அந்த தாத்தாவோட பொண்ணுன்னு ஒரு நபரை சொல்றாங்க இல்லையா, அந்த நபர் போட்டோகிராஃப்ல இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறேன். கவனிங்கப்பா, போட்டோகிராஃப்ல இருக்கிறவரோட இது வந்து ஒரு லேடி. சரியா? போட்டோகிராஃப்ல இருக்கிறது லேடி. இவங்களுடைய ஃபாதர் அல்லது மதருடைய ஃபாதர் இருக்காரு இல்லையா, இவங்களதான் நம்ம கிராண்ட் ஃபாதர்னு சொல்றோம். கரெக்டா? இப்ப இந்த கிராண்ட் ஃபாதருக்கு ஒரு ஒன்லி டாட்டர்னு ஒருத்தங்க சொல்றாங்கல்ல, அந்த ஒன்லி டாட்டர்னு சொல்றது இந்த பர்சனை தான் குறிக்கும். ஓகேவா? இந்த பர்சன் தான் அது. ஓகேயா? அப்ப இவங்க தான் இந்த போட்டோகிராஃப்ல இருக்கிறவங்களோட அம்மா. இவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் யாரு? ராஜேஷ். அப்ப ராஜேஷும் இந்த கிராண்ட் ஃபாதருடைய பொண்ணும் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்ப போட்டோகிராஃப்ல இருக்கிறவங்க இவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? மதர்னா அப்ப இவர் யாரு? ஃபாதர். புரியுதா? அப்ப ஆன்சர் என்ன? ஃபாதர். அடுத்த கொஸ்டின் போலாம். இது எல்லாருக்குமே புரிஞ்சுச்சா? இந்த கொஸ்டின் நான் திருப்பியும் சொல்றேன், இதுக்கு ஃபார்முலா எல்லாம் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க, ஈஸியா வரும். உங்களுக்கு எதுலயாவது ஸ்ட்ரைக் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம சரியா யோசிக்கல, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து யோசிப்போம். அப்படி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதுல ரொம்ப கஷ்டமா கேக்குற மாதிரி எல்லாம் வாய்ப்பே இல்லை, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும்.
Pointing towards a girl, Arun said, "She is the only daughter of my grandfather's son." போன சம் மாதிரியே உள்ள கொஸ்டின் தான். How is that girl related to Arun? ஆன்சர் என்ன? சிஸ்டர் வருதா? இதுல நல்லா வாசிச்சீங்களா? என்ன சொல்றாங்க? She is the only daughter of my grandfather's son. என்னோட தாத்தாவோட பையனுக்கு இவ ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்றான் அருண். ஓகேயா? தாத்தாவோட பையன்னு சொல்றது யாரெல்லாம் குறிக்கலாம்? அருணோட அப்பாவா இருக்கலாம், இல்ல அருணோட சித்தப்பாவா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம். ஏன்னா இதுல ஒன்லி அப்படின்னு வரல. ஓகேயா? தாத்தாவோட பையனுக்கு ஒரு பொண்ணு இவங்க. நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டாட்டர், செகண்ட் ஆப்ஷன் சிஸ்டர், அடுத்த ஆப்ஷன் கசின், அடுத்த ஆப்ஷன் டேட்டா இன்அடிக்குவேட், அதாவது போதுமான தகவல் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன ஆன்சர் சொல்றீங்க? நாலாவது, அஞ்சாவது ஆப்ஷன் none of these. டேட்டா இன்அடிக்குவேட்டா? உங்களுக்கு என்ன ஆன்சர்? டேட்டா இன்அடிக்குவேட்டா? வேற வேற யாரு ஆன்சர் ட்ரை பண்ணி சொல்லுங்க. சிஸ்டர்னு சொல்றீங்க. ஓகே. கசின் இன்னொருத்தங்க சொல்றீங்க. ஓகே. கொஸ்டினை நல்லா வாசிங்க. ஒரு she is the, இத பேசுறது வந்து அருண். அருண் ஒரு கேர்ளை பார்த்து சொல்றாரு, she is the only daughter of my grandfather's son அப்படின்னு மட்டும்தான் சொல்றாரு. சோ நான் ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி வரைகிறேன். அருணோட கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா யாரு சொல்றாரு? அருண். அருணோட கிராண்ட் ஃபாதர்னா அது யார குறிக்கும் அப்படின்னா அருணோட ஃபாதருடைய ஃபாதரோட ஃபாதரா இருக்கலாம், இல்ல மதரோட ஃபாதரா இருக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல வந்து ரெண்டு ஜெண்டரும் இருக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ், யார் வேணாலும் இருக்கலாம். ஓகே. அடுத்தது கிராண்ட் ஃபாதர்ஸ் சன், அவங்களோட ஒன்லி டாட்டர். இப்ப அடுத்தது கிராண்ட் ஃபாதரோட சன் அப்படின்னு சொன்னா அது அருணோட
அப்பா தானா? நான் கேக்குறது புரியுதா? கிராண்ட் ஃபாதரோட சன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையாப்பா? அப்ப இந்த இடத்துல பிளஸ் வச்சுக்கலாம். இந்த இடம் இருக்கு இல்லையா, அது அருணோட அப்பா தானா? கன்ஃபார்மா? எதை வச்சு கன்ஃபார்மா சொல்றது? இந்த இடத்துல மை கிராண்ட் ஃபாதர்ஸ் ஒன்லி சன்னு இருக்கா? ஒரே மகன், தாத்தாவின் மகன் தானே இருக்கு. தாத்தாவின் ஒரே மகன் இருக்கா? இல்ல. சோ அப்ப இந்த இடத்துல அருண் வந்து தாத்தாவுடைய பையன்னு சொல்றது அவரோட அப்பாவையும் இருக்கலாம், இல்ல அவங்க அப்பா கூட பிறந்த பிரதர் அவங்களையும் சொல்லலாம். கரெக்டா? இது வந்து அருணோட ஃபாதர்னு வச்சுக்கோங்க, இது வந்து அருணோட அங்கிள். ஓகேயா? அப்ப ரெண்டு பேர்ல யார வேணாலும் அருண் சொல்லலாம். ஏன்னா அந்த கிராண்ட் ஃபாதருக்கு ஒரு பையன் தான் இருக்கான்னு எந்த இடத்துலயுமே கொஸ்டின்ல இல்ல. அவங்களுக்கு 2-3 பசங்க கூட இருக்கலாம். ஓகேவா? அந்த தாத்தாவுடைய மகனுடைய மகள் அப்படின்னா அப்ப அது அருணோட சிஸ்டராவும் இருக்கலாம், இல்ல அருணோட கசினாவும் இருக்கலாம், அவங்க அங்கிளோட பொண்ணாவும் இருக்கலாம். ரெண்டுல எது வேணாலும் சொல்லலாம். நீங்க சிஸ்டர் சொன்னாலும் அது ஒரு வகையில கரெக்ட், கசின் சொன்னாலும் அது ஒரு வகையில கரெக்ட். அப்ப ஒரு கேள்விக்கு 2 ஆன்சர் வரக்கூடாதுல. அப்ப என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்? டேட்டா இன்அடிக்குவேட். நீங்களா டிசைட் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல ஒரே வார்த்தை இல்ல, ஒன்லிங்கிற வார்த்தை இல்ல. அப்ப இந்த பர்சன் அவங்க அருணோட அப்பான்னு நாமளே எடுக்க கூடாது. சோ அப்படி எடுத்தா ஆன்சர் வராது. சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். இது ஈஸி கொஸ்டின் தானே. இதுக்கு என்ன ஆன்சர்? சுரேஷோட அப்பாவுக்கு ஒரே ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களோட பொண்ணு தான் அந்த லேடி.
அப்ப அந்த பொண்ணு சுரேஷ்க்கு என்ன உறவு? இதே கொஸ்டின் ஏற்கனவே சொன்னா இல்ல இல்ல, இந்த கொஸ்டின் நான் சொல்லல, சுரேஷ்ங்கிற நேம் சொல்லியிருக்கேன், இதே கொஸ்டின் நான் சொல்லல. அது வந்து என்ன பார்த்தோம்னா அப்பாவோட, இதே கொஸ்டின் சொல்லியிருக்கேனா? எழுதிருக்கீங்களா பாருங்க, இதே கொஸ்டின் எழுதிருக்கீங்களா? இல்ல இல்ல, சுரேஷ்ங்கிற நேம் தான்ப்பா சொல்லியிருக்கேன். அதுல வந்து ரிப்பீட் ஆயிருக்கா? இல்லையே. அதுல ஒரே சகோதரின்னு வந்திருக்காது, அதுல என்ன வந்திருக்கும்? வெறும் சிஸ்டர்னு வந்திருக்கும், அப்படிதானே? she is the daughter of my father's sister. இதுல she is the daughter of only sister of my father. ஒரே ஒரு ஒன்லி மட்டும் வித்தியாசம். ஓகே, இது அதனால பிரச்சனை இல்ல. ஒன்லி சிஸ்டர்னு வரும்போது ஏதாவது மாறுமான்னு கேட்டா ஆன்சர் மாறுமா? மை ஃபாதர்ஸ் ஒன்லி சிஸ்டர் அப்படின்னா ஆன்சர் மாறாது, ஓகேவா? அதே தான் வரப்போகுது. மை ஃபாதர்ஸ் ஒன்லி சிஸ்டரோட டாட்டர்னு சொன்னாலும் அவங்க கசன் தான், சரியா? அப்ப ஆன்சர் இதுக்கு என்ன? கசன். சரி, கொஸ்டின் கொஞ்சம் டஃப் ஆக்கலாமா? கொஸ்டின் எழுதிக்கோங்க. இன்ட்ரடியூசிங் எ பாய் டு ஹர் மதர். Rita said. Rita said that he is the son of the daughter of the
father of her uncle. He is the son of the daughter of the father of her uncle. How is Rita related to that boy? இதுல ஹெர் அங்கிள்னு சொல்றோம்ல, இது ஆக்சுவலா டைலாக் கிடையாது. டைலாக் கிடையாது. இந்த சிம்பிள் எடுத்துருங்க. இது இன்டைரக்ட் ஸ்பீச்ல தான் இருக்கு. He is the son of the daughter of the father of her uncle. ஹெர்னா யார மீன் பண்ணு இதுல? ஹெர்னா யார மீன் பண்ணு? ஹெர் மதர். ஹெர்னா யாரு? ரீட்டாவா? ரீட்டாவோட அம்மாவா? ரீட்டா. சரியா? ரீட்டாவை தான் மீன் பண்ணும். இந்த ஹெர் அப்படிங்கிறது ரீட்டாவை மீன் பண்ணும். தமிழ்ல கொஸ்டின் அர்த்தம் புரிஞ்சுக்கிறவங்க மாமான்னு எழுதுவேன். மாமான்னு சொன்னா அப்பாவுடைய கூட பிறந்த சகோதரனும் மாமா தான், அம்மாவோட கூட பிறந்த சகோதரனும் மாமா தான். சோ அது வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்ப மாமான்னு சொல்றீங்க, அப்ப நாங்கெல்லாம் மாமா இப்படிதான் சொல்லுவோம்னு கேட்க கூடாது. அதுக்குதான் நான் தமிழ்ல எழுதுறது வந்து கன்ஃபியூஸ் ஆகுங்கிறது சொல்றேன். சரியா? இவன் அவன். அவன்னா இந்த இடத்துல யாரு? அந்த ஆண். சரியா? அவன் ரீட்டாவின் அங்கிள்னே போடுறேன். ரீட்டாவின் அங்கிள். அங்கிளின் அப்பாவின் மகளுடைய மகன். எனில் அந்த ஆண் ரீட்டாவுக்கு என்ன உறவு? How is Rita related to that boy? So அந்த ஆணுக்கு ரீட்டா என்ன உறவு? கேள்வி வந்து கரெக்டா போகுது. He is the son of the daughter of the father of her uncle. இங்கிலீஷ்ல இருக்கிறவங்க இதுல பாருங்க, இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் பாருங்க. ஹெர் அங்கிள்னா ரீட்டாவோட அங்கிள். சரியா? ரீட்டாவோட அங்கிளோட ஃபாதர். அந்த ரீட்டாவோட அங்கிளுக்கு ஃபாதரோட டாட்டர். அந்த டாட்டரோட சன் தான் அந்த பையன் அப்படின்னு எடுத்துக்கோ. ஆன்சர் என்ன? இதோட ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிரதர் இன் லா. அடுத்த ஆப்ஷன் பிரதர். அடுத்த ஆப்ஷன் ஃபாதர். அடுத்த ஆப்ஷன் அங்கிள். அடுத்தது சன்.
அந்த அங்கிள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனா அதை மட்டும் மாத்தி மாத்தி வேணா கொடுக்குறேன். அந்த இடத்துல வெறும் அங்கிள்னு இருக்குல்ல, அது வந்து மெட்டானல் அங்கிள்னு எழுதிக்கோங்க. அப்ப சொல்லுங்க. இந்த இடத்துல மெட்டானல் அங்கிள்னு எழுதிக்கோங்க. ஓகே, கவனிங்க. என்னன்னா ரீட்டாவோட மெட்டர்னல் அங்கிள்னா எப்படி எழுதுவோம்? ரீட்டாவோட மதர் மதர் இருக்காங்க, சோ அவங்களுடைய பிரதர், அவதுதான் ரீட்டாவுக்கு மெட்டர்னல் அங்கிள்னு வரும். கரெக்டா? மெட்டர்னல் அங்கிளோட ஃபாதர் அப்படின்னு சொன்னா அப்ப அது ரீட்டாவோட அம்மாவுக்கும் அது யாரை தான் குறிக்கும்? ஃபாதரை தானே குறிக்கும். சரியா? அப்ப ரீட்டாவுடைய கிராண்ட் ஃபாதருக்கு ரெண்டு பசங்கன்னு எடுத்துக்கலாமா? ஒன்னு ரீட்டாவோட அம்மா, இன்னொன்னு ரீட்டாவுடைய அங்கிள். அப்படி எடுத்துக்கலாமா? இப்ப இதுல அந்த சன், அந்த இதை சொல்றது யாரு? சன் ஆஃப் த டாட்டர் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் த மெட்டர்னல் அங்கிள். திருப்பி இதை வாசிங்க. இவங்களோட மெட்டர்னல் அங்கிளுக்கு ஃபாதரோட டாட்டருடைய சன். அப்ப அது ரீட்டாவோட யாரு? பிரதர். சோ இந்த சன் வந்து ரீட்டாவுக்கு பிரதர். புரிஞ்சுச்சா? இது மாதிரி வந்தா போடலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் யாருக்கு கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இது எழுதியாச்சா எல்லாருமே? அடுத்த சம் போலாமா? Pointing towards a photograph, Balu said, she is the daughter of my wife's mother's only daughter. How is Balu related to the girl in the photograph?
ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கசின், அடுத்த ஆப்ஷன் அங்கிள், அடுத்தது ஃபாதர், அடுத்தது cannot be determined, அடுத்தது none of these. கரெக்டா சொல்லணும் ஆன்சர். அதுல அந்த லைன் நல்லா கவனிங்க. she is the daughter of my wife's mother's only daughter. அதாவது என்னுடைய மனைவியின் அம்மாவின் ஒரே மகளின் மகள் அப்படின்னு இருக்கு. என்னுடைய மனைவியின் அம்மாவின் ஒரே மகள்னா அது மனைவி தான். அந்த லைன் புரியுதா? மை ஒய்ஃப்ஸ் மதர்ஸ் ஒன்லி டாட்டர் அப்படின்னா அது ஒய்ஃப் தான். ஓகே, யாரோட ஒய்ஃப்? பாலுவோட ஒய்ஃப். ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் பாலுஸ் ஒய்ஃப். அப்போ பாலுவோட ஒய்ஃபுக்கு பொண்ணுனா பாலுக்கு யாரு? பொண்ணுதான். ஓகேயா? சோ அப்போ அந்த பொண்ணு பாலுவை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? ஃபாதர். ஓகே, ஆன்சர் என்ன? ஃபாதர். இது எல்லாருக்கும் புரியுதா? இல்ல யாருக்கா டவுட் இருக்கா? இது ஓகே தானப்பா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? சரி, அடுத்தது இதுல சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் பத்தி பார்க்கலாம். ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் வரும், அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். A is father of B, but B is not son of A. அப்படின்னா ஆன்சர் என்ன? How is B related to A? A is father of B, but B is not son of A. அப்படின்னா B யாரா இருக்கணும்? சன் இல்லைன்னா யாரா இருக்கணும்? டாட்டரா இருக்கணும், அவ்வளவுதான். டாட்டர். A வந்து B யோட ஃபாதர், ஆனா B பையன் இல்ல, அப்ப பொண்ணு. ஓகேவா? அது மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். இது வந்து வரும்போது யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஒரு ஜெண்டர் இல்லைன்னா அப்ப இன்னொரு ஜெண்டர். ஃபாதர்னு சொல்லிட்டாங்க, இப்ப ஃபாதர்னு சொன்னா ஒண்ணு சன்னா இருக்கணும் அல்லது டாட்டரா இருக்கணும், அவ்வளவுதான். ஏ பின் அப்பா, ஆனால் பி மகன் அல்ல அப்படின்னா மகள் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்தது ஒரு ஃபேமிலியில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். ஓகேயா? ஒரு ஃபேமிலியில ஒரு டாட்டர், அதாவது ஏ அண்ட் பி வந்து ஃபாதர் அண்ட் மதர். ஓகேயா? இதை எழுத வேணாம், ஜஸ்ட் கவனிச்சு எனக்கு சொன்னா போதும். இது வந்து பசில் மாதிரி. இதுல ஏ ஒரு ஃபேமிலியில ஏ வந்து ஃபாதர், பி வந்து மதர். ஓகேயா? அவங்களுக்கு 3 சன். ஓகேயா? 3 சன் இருக்காங்க. ஈச் சன் ஹேஸ் 1 சிஸ்டர். ஈச் சன் ஹாவ் 1 சிஸ்டர். அப்ப அந்த ஃபேமிலியில மொத்தம் எத்தனை ஃபீமேல் இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு பையனுக்கும் ஒரு சகோதரி இருக்காங்க, சரியா? ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு சகோதரி இருக்காங்க. ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு சகோதரி, 3 மகன்கள். அப்ப அந்த ஃபேமிலியில இருக்கிற லேடிஸ் எத்தனை பேரு? ஃபீமேல் எத்தனை பேரு? பெண்கள் எத்தனை பேரு?
உங்களுக்கு ஆன்சர் ஓகே, வெரி குட். ஆன்சர் 2 கரெக்ட். மூணு பசங்க தானே, மூணு பையங்களுக்கும் ஒரே ஒரு சிஸ்டர் தான். ஓகேவா? அந்த ஒரு சிஸ்டர் தான் மூணு பேரும் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொல்லுவாங்க. ஓகேயா? சோ அப்போ அந்த அம்மா மதர் ஒண்ணு, இந்த சிஸ்டர் ஒண்ணு, அப்ப ரெண்டே பேர் தான் ஃபீமேல். ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு சகோதரி. அப்ப தனித்தனியா ஏன் போட முடியாதுல்ல? இப்ப அந்த அந்த வீட்டுல மூணு பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு பையன் கிட்ட போய் கேட்டா உனக்கு எத்தனை சிஸ்டர்னு கேட்டா என்ன சொல்லுவான்? மூணு சிஸ்டர்னு சொல்லுவான். ஆனா எல்லாரும் ஒரு சிஸ்டர் தானே சொல்றாங்க. அப்ப எங்க வீட்டுல ஒரே ஒரு லேடி தானே இருக்க முடியும், ஒரே ஒரு டாட்டர் தானே இருக்க முடியும். ஒரு டாட்டர் இருந்ததுதான் எல்லாருமே எனக்கு ஒரு சிஸ்டர்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப ஆன்சர் வந்து ரெண்டே ரெண்டு லேடிஸ் தான். அடுத்த கொஸ்டின். ஒரு ஃபேமிலியில இதனால இதுக்கு முன்னாடி நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். இந்த கொஸ்டின் வந்து தெரிஞ்சவங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியில ஃபாதர் மதர் ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகேயா? சோ அவங்களுக்கு வந்து மூணு சன் ரெண்டு டாட்டர். ஓகேயா? சோ ஒரு ஒரு சன்னுக்கும் வந்து ஒரு சன் ஒரு டாட்டர். ஃபார் ஈச் சன் ஒரு சன் ஒரு டாட்டர், ஒரு சன் ஒரு டாட்டர். ஓகேவா? ஒரு ஒரு டாட்டருக்கும் வந்து ரெண்டு சன் ஒரு டாட்டர், டூ சன் ரெண்டு டாட்டர். ஓகேயா? இப்ப அந்த ஃபேமிலியில மொத்தம் எத்தனை பேருன்னு சொல்லுங்க. டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. எவ்வளோ? எப்படி? சரி, ஓகே. வேற யாருக்கு என்ன ஆன்சர் இருக்கு? 20 கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஓகே, 25 போட்டவங்க கரெக்ட் ஆன்சர். சோ எப்படின்னா ஃபாதர் ஒன்னு மதர் ஒன்னா, ரெண்டு பேர் ஆச்சா. 2 பிளஸ் இந்த 3 சன் அவங்களோட ஒய்ஃப் சேர்க்கணும், அங்க இருக்காது, நாம தான் சேர்க்கணும். 3 பிளஸ் 3 6. ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டு டாட்டர் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களையும் சேர்க்கணும். இப்ப 2 பிளஸ் 2 4. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணணும். ரெண்டு, ஒரு சன் ஒரு டாட்டர். சோ அப்படின்னா இது மொத்தம் 6 வரும். இப்ப இதுல வந்து மூணு, இதுல மூணு சொன்னேன், இதுல 4 சொல்லியிருக்கேனா. 3 பிளஸ் 4 எத்தனை? 7 வருமா? இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட ஆட் பண்ணுங்க. 2 பிளஸ் 3 5, 5 பிளஸ் 3 8 பிளஸ் 2 10 பிளஸ் 2 12, 12 பிளஸ் 13 எவ்வளோ? 25. புரிஞ்சுச்சா நான் சொன்னது? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? அந்த சன்னோட ஒய்ஃபையும் டாட்டரோட ஹஸ்பண்டையும் சேர்க்கணும். அது வந்து இன்டைரக்டா இருக்கும். அது நம்ம சேர்த்து தான் ஆட் பண்ணி போடணும். டோட்டல் மெம்பர்ஸ்னு கேட்டா அதையும் சேர்த்து தான் ஆட் பண்ணி போடணும்.
ஓகே, அடுத்தது போலாம். இதுல வந்து ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான கொஸ்டின் பிளட் ரிலேஷன்ல. கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். அது வந்து அது நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல எந்த டவுட்டுமே வராது. அந்த அளவுக்கு அந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின் தான். இது நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சேலஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். இதை யாராவது ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இது யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க பிளட் ரிலேஷன்ல ஜீனியஸ்னு நான் ஒத்துக்கிறேன். இப்போ இதை வந்து தமிழ்ல சொன்னா அங்கிள்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். தயவு செஞ்சு இங்கிலீஷ்லயே பாருங்க. ஒரு விமனும் ஒரு பாயும் போயிட்டு இருக்காங்க. சோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு எதுக்க வர இன்னொரு விமன் கேக்குறாங்க, உங்க ரிலேஷன்ஷிப் இது யாரு ரிலேஷனான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த உமன் என்ன ரிப்ளை பண்றாங்க? மை மெட்டர்னல் அங்கிள். மைனா அந்த உமன், அந்த உமனோட மெட்டர்னல் அங்கிளும் அந்த பையனோட மெட்டர்னல் அங்கிளோட அங்கிளும் ஒரே நபர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த லேடிக்கும் அந்த பாய்க்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் எது? ஆப்ஷன் மெட்டர்னல் கிராண்ட் மதர் அண்ட் கிராண்ட்சன். மதர் அண்ட் சன். ஃபாதர் அண்ட் சன். ஃபாதர் அண்ட் சன் வர வாய்ப்பே இல்லை, ஏன்னா அந்த லேடிக்கும் அவங்களுக்கும் தான் கேக்குறாங்க. அண்ட் பெட்டர்னல் கிராண்ட் மதர் அண்ட் கிராண்ட்சன். பேட்டர்னல். இது யாரால ஆன்சர் பண்ண முடியும்? என்னுடைய தாய் மாமாவும்
இந்த பையனுடைய தாய்மாமாவின் மாமாவும் ஒரே நபர்தான். தமிழ்ல வேணும்னா நான் சொல்றதை எழுதிக்கலாம். என்னுடைய இந்த விமன் சொல்றது, அந்த விமன் ரிப்ளை பண்றாங்க. அந்த பெண் கூறுவது என்னுடைய தாய்மாமாவும் அந்த பையனுடைய தாய்மாமாவின் மாமாவும் ஒரே நபர். மாமான்னு சொல்றது மறுபடியும் சொல்றேன், அது வந்து அப்பாவோட கூட பிறந்தவங்களும் மாமா தான். என்னுடைய தாய்மாமாவும் இந்த பையனுடைய தாய்மாமாவின் மாமாவும் ஒரே நபர்தான். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஆன்சர், ஆனா கேள்விதான் அப்படி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதை கரெக்டா புடிச்சு சொல்லிட்டீங்கன்னா ஓகே, நான் கிளியரா இருக்குன்னு அர்த்தம். யாருக்கு ஆன்சர் வந்திருக்கு? சுகன்யா. ஓகே, ஃபர்ஸ்ட் ரிப்ளை பண்ணிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க, வேற யாருக்கெல்லாம் ஆன்சர் வந்திருக்கு சொல்லுங்க. ஆன்சர் வந்து மதர் அண்ட் சன், அதுதான் கரெக்ட் ஆன்சர் சொன்னவங்க. ஓகே, வெரி குட். இதே மாதிரி மற்ற எல்லாத்துலயும் அப்ப போட்டுருவீங்க. என்ன அர்த்தம் புரியுதா? அதாவது என்னுடைய தாய் மாமா அப்படின்னா அந்த லேடி, அவங்க அவங்களுடைய தாய் மாமானா யாரு? அவங்களுக்கு அம்மாவோட பிரதர், அப்படிதானே? சோ கவனிங்க, அந்த விமன், சோ அந்த பாய் கூட போகக்கூடிய விமன், இந்த விமனுடைய மதர் இருப்பாங்க இல்லையா, மதர், மதரோட பிரதர் இருப்பாங்க இல்லையா, இவங்க இதுலதான் இவங்க என்னன்னு சொல்லுவாங்க, மெட்டர்னல் அங்கிள்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் இவங்களுடைய மெட்டர்னல் அங்கிள். அந்த மெட்டர்னல் அங்கிளோட, இது அப்படியே இருக்கட்டும், மெட்டர்னல் அங்கிள். அப்புறம் அந்த பாய், அந்த பாயோட மெட்டர்னல் அங்கிளோட அங்கிள் அப்படின்னு சொல்றாங்களா, அப்ப அந்த பாய் நான் இங்க கீழே போடுறேன். இந்த பாயோட மதரோட பிரதர் தானே மெட்டர்னல் அங்கிள்னு சொல்லுவோம். ஓகே, அந்த பாயோட மதரோட பிரதர் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? பிரதர். இவங்களுக்கு அங்கிள்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க யாரு? இதே பர்சன் தானே? இந்த மெட்டர்னல் அங்கிளோட அங்கிள்னா இதே பர்சன் தானேப்பா, ரெண்டும் சேம் தானே? ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன நமக்கு தெரியுதுன்னா, இந்த பாயோட அம்மான்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, சோ அவங்களுக்கும் இந்த மெட்டர்னல் அங்கிள், இந்த பாயோட மெட்டர்னல் அங்கிள்க்கும் இவங்க தான் அங்கிள்னு சொல்றாங்களா, அப்ப ஏன் அந்த பாயோட மதர் இந்த விமனாவே இருக்கக்கூடாது? ஓகே, இப்ப இதுல போட்டு பாருங்க, இந்த பாய் போட்டு பாருங்க, இந்த உமனோட பிரதர் மெட்டர்னல் அங்கிள் இருக்காரு. சோ இவரும் இவரை அங்கிள் தான் சொல்வாரு, இந்த உமனும் இவங்களை அங்கிள் தான் சொல்லுவாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, அந்த உமனுடைய பையன் தான் கூட போறது. சோ ஆன்சர் வந்து மதர் அண்ட் சன். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு பாயிண்ட் தான். அந்த பாயோட மெட்டர்னல் அங்கிள்க்கும் அங்கிள்னா, அவங்க உமனுக்கும் அங்கிள்னு சொல்றாங்கன்னா, அப்ப அந்த ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப கூட போறது அந்த விமனோட பையனா தான் இருக்கணும். அவ்வளவுதான். ஓகே, இதோட பிளட் ரிலேஷன் முடியுது. அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக், அடுத்த நாளைக்கு வேற டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. எஸ்.